ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொரக்காய் வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் இங்கே 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் காயிற அந்த கேப்பில் சொரக்காவில் தோல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு அரை சொரக்காய் சரியான அளவாக இருக்கும். சொரக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த சொரக்காயில் நம்மளுக்கு எந்த ஒரு கொட்டையும் தேவையில்லை. எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவலில் சின்ன துருவலாக பார்த்து எல்லாத்தையும் நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சொரக்காய் எல்லாத்தையும் நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கிட்டோம். இந்த சைடு பாலும் நல்லா காய்ச்சியாச்சு. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சரியாக இருந்தது. எல்லாம் கலக்கி விட்டதுக்கப்புறம் சொரக்காவை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா கொதித்த அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. தண்ணி பாருங்கள், இவ்வளோ தண்ணி அந்த சொரக்காயிலேருந்து வெளியில் வந்திருக்கு. தண்ணி எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. சொரக்காவை நல்லா புழிஞ்சு விட்டு வெறும் சொரக்காவை மட்டும் இந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கலருக்காக க்ரீன் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நட்ஸில் உங்களுக்கு வேணுன்னா பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பாதாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சொரக்காய் பாயாசம் சூப்பராக, ஹெல்த்தியாக, ஸ்வீட்டாக, சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை சொரக்காயில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரன்ச்சியாக அந்த சொரக்காயெலாம் கடிப்படும் போது அவ்வளோ நல்லா. இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.